நாம் இப்படி பழகிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1000ஆம் ஆண்டு காலங்கள், குறிப்பாக 2000 ஆண்டுகள் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்னே. அதற்கு முன்னும் ஜபாலயங்கள் என்ற முறைகள் இருந்திருக்கின்றன. இல்லை, வீடுகளிலே கூடினார்கள். வேறு எங்கெங்கெல்லாம் கூடினார்கள்னு தெரியாது, பிரமாணத்தை பெற்ற காலத்திலிருந்து. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவனுடைய வழிகளை புரியவும் அவருடைய திரு சித்தத்தை அறியவும் தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சலுகைகள், ஏகுமுறைகள். இருப்பினும் தேவன் தேடும் மனுஷன் என்கிறது ஒரு பெரிய ஒரு தலைப்பின் கீழாக ஒரு வேட்டை, ஒரு ஹண்ட். ஆண்டவர் தேடுகிறார். தேவன் தேடும் பெரிய தேடுதல். அந்த மனிதனை, அந்த மனுஷியை ஆண்டவர் காண வேண்டும். அவ்வப்பொழுது தற்காலிகமாக ஷார்ட் டேர்ம் மிஷன்ஸ் என்று குறுகிய கால தேவனுடைய ஈடுபாடுகளை, அவருடைய செயல்பாடுகளை நிகழ்த்தி முடித்த, அவர் கரத்தில் உபயோகமாய் திகழ்ந்த பாத்திரங்களை நாம் வேதத்தில் சரித்திரமாக காண்கிறோம். தேவன் தேடும் உள்ளம், தேவன் தேடும் பாத்திரம், தேவன் தேடும் இடம், தேவன் தேடும் அவருக்காகவே. அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருந்தாலும் அபகரிப்பதல்ல, அபகரிக்கிறவர் அல்ல. இது ரொம்ப முக்கியம். இந்த ஜெபத்தில் இப்படி நாம் பழகிறதுல திருப்தி காண்கிறோம். வளர்ச்சி இல்லை, தாக்கம் இல்லை. இதில் ஒன்றுமே நாம் ஈடுபாடு இல்லாமல் செய்கிறோன்னு சொல்லவும் முடியாது, ரொம்ப செய்கிறோன்னு ஒத்துக்கவும் முடியாது. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். சில வசனங்கள் மூலமாக இந்த ஆலோசனைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க முயற்சிப்போம். 1 தெசலோனிக்கேயர், the book of 1 Thessalonians, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்று வாசிக்கிறோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப குஷியான ஒரு உண்மை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் மேலே போட்டுறது நமக்கு கை தேர்ந்த கலை. அவன் சாத்தான் தடையாக இல்லைன்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாத்தானே சொல்லிகிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை இல்லை. சாத்தான் ஏதேனிலே தான் தடையாக இருந்தான். அப்புறம் அதுக்கு மேலே என்ன பெரிய நமக்கு ஒரு புரிதல் வேண்டியிருக்கு. He was a great hinderer from the very beginning of creation. பவுலாகி நானே வர ஆவலாக இருந்தேன், மனதாக இருந்தேன். கர்த்தரே நம்ம கூட இருந்து நம்மளை உபயோகிக்கணும் விரும்புகிறாரு. ஆனால் சாத்தான் தடையாக இருந்தால் நம்ம இருந்துக்கலாமா? சொல்லுங்க. அதுக்கு 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்களல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். வசனத்தை வசனத்தாலே தேவன் பதில் தருகிறார். சாத்தான் தடை பண்ணுகிறான். ஆனால் தேவனுக்கு சந்தோஷமும் மகிமையின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? அதை தான் நம்ம புதிர் போடாமல் இருக்கணும். இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டுட்டோம். விடுகதையாக இருக்கக்கூடாது. We ought not to be a riddle in God's mind.
அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே அவர் இது என்னோடய அபிப்பிராயம், நமக்கு அவர் அந்த ஃப்ரீவில் சுதந்திரத்தை தந்த பிற்பாடு, தெரிந்தெடுக்கும் உரிமையை தந்த பிற்பாடு ரொம்பவே ஆண்டவர் போராடுகிறார். நம்முடைய உரிமையை அவர் பறிப்பதில்லை, நம்முடைய உரிமையை அவர் மீறுவதில்லை. ஆனால் நம்முடைய உரிமையின் மேல் அவர் தன்னுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகும்போது, குறிப்பாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தான் தீர்மானித்த திருவுளம் நிறைவேறாமல் உச்சகட்டமாக அது முட்டுக்கிட்டே இருக்கும்போது தேவன் குறுக்கிடத்தான் செய்கிறார், குறுக்கிட செய்திருக்கிறார். பட் தட் இஸ் டூ ரேர். இந்த கருத்தெல்லாம் ஜபத்திலே வளரணும். ஜபம் என்பது அவர்கிட்ட பேசி பழகிறது. அப்படியே மந்திரம் மாதிரி பட்டியலாக எவ்வளோ குறிப்புகள், பஞ்சமே கிடையாது. பிரச்சனைகளுக்கு பஞ்சமே கிடையாது. பிரச்சனைகளை எவ்வளோதான் நம்ம விளக்கி எடுத்து ஆண்டவருக்கே நினைவுபடுத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதது போல், இந்த மாதிரிலாம் விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்களா, கேட்டிங்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே அண்மையிலே ஒரு கேட்ட செய்தி, அது வேத ஆராய்ச்சியின் வடிவிலே இட் வாஸ் அ biblical enumeration and an instruction. சாதாரண பிரசங்கம் போல உற்சாகப்படுத்துவதற்கு 4 காரியங்களை எடுத்துரைப்பதான பிரசங்கம் பாணியில் இல்லாமல் கேட்டது அறுத்துக்கிட்டே இருக்கு உள்ளத்தை. நானும் உருப்படணும், யாராவது உருப்படணும், யாராவது தேவனை கையில் இருக்கணும், யார் பூனைக்கு மணி கட்டுவாங்கிறது இன்னே நேற்று கதை இல்லை, தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நோபடி வாண்ட்ஸ் டு டேக் த ரிஸ்க். பூனைகள் பிடிக்கப்படணும்னா எலிகள் சாகணும். 1 2 இல்லை, எத்தனை எலி சாகணுமோ அத்தனை எலி சாகணும். கேட்க நல்லா இல்லை, யோசிக்க நல்லா இல்லை. உடனே ஆண்டவருடைய வல்லமையை உயர்த்தி பேசுவோம். You are so powerful, you can do it all, nothing is impossible with you. இது என்னோட அபிப்பிராயம். திரும்பியும் அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை ஏன் பொறியில் ஐந்தவித்தவனாக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? அவருக்கு வேற ஒரு ஐடியா வேலை செஞ்சுருக்க முடியும், யாரையாச்சும் அனுப்பியிருக்க முடியும். ஒரு அதிதூதனை நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ள தெரிஞ்ச அவருக்கு இன்னொரு அதிதூதனை எழுப்பி அவருக்காக இந்த ரட்சணை பணியை செய்திருக்க முடியும். ஒரு அதிதூதனை இஸ்ரவேலின் படைகளின் ஆண்டவருடைய இராணுவ தளபதியாக வைத்திருக்கிறார். கர்த்தரே சேனைகளின் அதிபதியாக, சேனைகள் கர்த்தராக இருந்தாலும் மிகாவேலை தேவனுடைய யுத்தத்துக்கு அடுத்த விஷயத்தில், ஆளுமைக்கு அடுத்த விஷயத்தில் அவனை விசாரிப்புக்காரனாக வைத்திருக்கார். ஒரு தூதனை அவருடைய திட்டங்களை அறிவிக்கும்படியாக, உலகத்துக்கு அவருடைய வெளிப்பாடுகளை கொண்டு செல்லும்படியாக படைத்த அவருக்கு இன்னொன்று செஞ்சிருக்க முடியும். பட் he volunteered himself. கேளுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையே இல்லாமல் இல்லை, அந்த இச்சையை நான் கடந்து விட்டேன். தேவனுடைய வார்த்தையை நாம் பகிரும்போது உங்களோடு பேசாமையாக இருக்கிற கடவுள், அதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையா? அது இன்னைய காலகட்டத்தில், ஒன்றுமே இல்லாத காலத்தில் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது, முன்மாதிரி இருக்க வேண்டிய நிர்பந்தங்களாக இருந்தது. த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் காஸ். ஆனால் இன்றைக்கி வளர்ந்து பெருகின காலத்தில் இருக்கோம், எல்லாம் முடிவுக்கு வந்த காலத்தில் இருக்கும், முடிவடையும் விளிம்புகளிலே, நொடி துளிகளிலே இருக்கிறோம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கொடுமையான ஒரு சோம்பேறித்தனத்தில், ஒரு அசட்டையாக சட்டக்கட்டத்தனமாக இருப்பது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியல. ஏன் என்னை விட்டால் யாரும் இல்லையா, வேறு யாராவது தெரிஞ்சுக்கோங்கன்னு எகிப்தின் சகல கலையிலும் கற்றுத்தேர்ந்த மோசே சொன்னதுக்கு ஆண்டர், ஆமாப்பா தட்ஸ் ரைட், ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா, சரி சரி அப்படின்னு ஆண்டர் போகல.
தேவன் தெரிந்து கொண்ட நிலையில் இருக்கிறோம். அதை பற்றி நமக்கு ஒரு உப்பு சப்பான தெளிவு இல்லை. என்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் நான் தான், நீ தான் என்னுடைய மனவாட்டியா, என்ன இப்படி இருக்கேன், வாய்க்கு கைக்கு நான் உன்னை நேசிக்கிறேங்கிறீங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறதே ஒரு ஒப்பாரியாக இருக்குது, ஒரு புலம்பலாக இருக்குது. பவுல் ஒரு தனி ரகமான மனுஷன். இந்த கடவுள் கத்திரிக்காய் அந்த அவர் எழுதின நிருபங்களாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டா, பவுலை பற்றி ஒரு செக்குலர் பயோகிராஃபி வாசித்தா பயங்கரமான ஒரு டிக்கெட்டு. அவர் மாதிரி நிறைய மக்கள் உலக சரித்திரத்தில் இருந்திருக்கிறாங்க. சரியான கூர்மையானவர்களையும் தேவன் உபயோகித்திருக்கார். மழுங்கத்தனமாக ஒன்றுமே தெரியாத மண்டுகளையும் ஆண்டவர் எடுத்து ஆளாக்கி உபயோகிச்சிருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். ரொம்ப கூர் உள்ள மனுஷன். ஆனால் கூர் இருந்து எல்லாத்தையும் வெறுமையாக்கி கிறிஸ்துவை போல ஆக ஒத்த காலில் நின்றவர். அவர் ஆண்டவர் உபயோகித்ததுக்கு என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி? வேதம், வேத சரித்திரம், அப்போஸ்தல நடபடிகள். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்லுகிறதுக்கில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவனின் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்கிறார். சாத்தான் தடை பண்ணினான், அதெல்லாம் முழு பூசிங்க, சோத்தெல்லாம் மறைக்க வேணாம். ஆமாம், அவனுக்கு அதான் வேலை, அதான் அவன் செய்வான். நீங்கள் என்ன இடம் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் என்ன அளவுக்கு தடை நீக்கியிருக்கீங்க? என்ன அளவுக்கு கொஞ்சமாச்சும் ஆவியான்ம சரீரத்தில் உணர்வு அடைகிறீங்க? உணர்வுனா எவ்வளோ எனக்கு தெரிந்த விதத்தில் நாம் போடுற மர்மம், நாம் போடுற பீடிகையெல்லாம் தேவையில்லாத இந்த மூச்சை போடுற விஷயத்தெல்லாம் நீக்கிட்டாலே சுவாச குழாயில் தடை இல்லாமல் நல்லா சுவாசிக்கலாம். புரிதல், உணர்வு அடைகிறதுனா என்ன? புரிதல். புரிதல்லாம் பொறுப்புடையுள்ள, பொறுப்பை எடுத்துக்கவே மாட்டேங்கிறோம், காத்துக்கிட்டே இருக்கோம். ஆவியானவரே நீர் செய்யும், அவரே அனுப்பிட்டு இருக்கோம். அவர் நம்மளை உலகத்தில் அனுப்பிட்டு அவரை கூப்பிட்டு இந்த வேலையை பாருங்கள், இந்த வேலையை பாருங்கள், இது உங்களால் தான் முடியும் சொல்லத்தான் செய்கிறோம். ஒரு முரண்பாட்டிலே தான் நம்ம முரண்டு பிடிச்சிக்கிட்டு முரண்டுத்தனமாக நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். முன்னாடியும் போக முடியல, குண்டாஞ்சட்டில் குதிரை ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் தேவன் தான் செய்கிறத செய்து இருக்கிறார், இன்னும் செய்வார். என்றாலும் அவர் தவறான வாக்குறுதிகளை ஒரு சப்பக்கட்டாக, ஒரு சாக்குப்போக்காக ஒரு வார்த்தை அவர் வாய் தவறிக்கூட, சிந்தை தவறிக்கூட, சனம் தவறிக்கூட அவர் சொன்னதாக வேதத்தில் வாசிக்க முடியாது. என்ன பிரம்மாண்டமான வாக்கு கொடுத்தாலும், லேஸ் பாஸான விஷயம் நம்ம புரிதலை கொடுத்தாலும், பொறுப்புணர்ச்சியோடு கூட அவர் சொன்னதை செய்கிறவரும் வசனித்ததை நிறைவேற்றுவருமாக இருக்கிறார். அப்போ இந்த ஜபம் வாய் கைக்கு சொல்கிறதில்ல தேர்ந்திருக்கோமா? துதியில் தேர்ந்திருக்கோமா? ஆராதனைன்னு சொல்கிறோம், எல்லாமே இப்படிலாம் சில விஷயம்லாம் அறிவு பெருத்த காலத்தில் செக்குலர் அறிவு பெருத்தது போல் வேத அறிவும் பெருத்துருச்சு. வேதம் நம்ம கையில் எளிமையாக கையில் இருக்க பிரிண்டட் புக்ஸ், அதை விட அதில் இருக்க சத்தியம் நமக்கு எளிமையாக்கி, ஒரு காலத்தில் கருப்பொருளாக, மறைபொருளாக, கடினமாக, கருகலாக இருந்ததெல்லாம் தேவன் நமக்கு முன்னே சென்ற பரிசுத்தான்களை லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டு கசக்கி பிழிஞ்சு இன்றைக்கி நமக்கு சூப்பராக கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சாரை தான் கொடுக்குற. அதை குடித்து தெம்பாக வாழ தெரில துப்புக்கட்ட ஜனங்க. பெருமையிலே நாசமாயிட்டு இருக்கோம், அறியாமையிலே நாசமாயிட்டு இருக்கோம், அராஜகத்திலே நாசமாயிட்டு இருக்கோம், நன்றி கேட்டிலே நாசமாயிட்டு இருக்கோம், தரிசனம் இழந்திருக்கிறோம். வாய் ஜாலத்தில் யாருமே பெருசாக வேதத்தில் அப்படி, ஏன்னா எனக்கு முழுசாக 100% வேதம் தெரியாது, அதனால் அப்படி சொல்கிறேன். யாருமே வாய் ஜாலத்தால் ஜெயிக்கலை ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம். மேபி ஐ எம் ராங். அதனால்தான்
அடக்கி தான் சொல்கிறேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அறிக்கை பண்ணாங்க, ஆனால் செயல் வீரர்களாக மாறினாங்க, ஒத்துழைச்சாங்க, சரீரத்தை கொடுத்தாங்க, பிள்ளைகளை கொடுத்தாங்க, இடத்த கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, அனுபவத்தை கொடுத்தாங்க, நிந்த அவமான சிறுமையை அடைஞ்சாங்க, சிறையிருப்புக்கு போனாங்க, அடிபட்டு தான் கற்றுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் நத்திங் வாஸ் ஹேப்பனிங் டூ ஈஸி. ஆக பவுல் திரும்பி அந்த வசனத்தை வாசித்த அடுத்த குறிப்புக்கு போவோம், அந்த இணை குறிப்புக்கு. ஆகையால் ஆகையால் ஆகையால்ங்கிறதே நிறைய விஷயம் முன்னே சொல்லிவிட்டு நிறைய விஷயம் பேக்கப் மாதிரி பக்கபலமாக ஆதாரமாக அநேக காரியங்கள் சொல்லிவிட்டு, இதனால் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் 2 தரம் வர மனதாக இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினேன். எப்படிப்பட்ட சபையார்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக மிகவும் ஆவலாக இருந்தவர்கள். 14 நிருபத்தில் 2 நிருபத்தை தவிர பவுல் அந்தந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் பரிசுத்தாவினை எடுத்து வைத்தார். அவருடைய வாழ்க்கையின் பின்னணி, அந்த பட்டணத்தின் ஆண்டு கொண்டிருந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் கிரியைகள், கலாச்சார பின்னணி, பொருளாதார பின்னணி, மத நம்பிக்கை, கலப்படமான வாழ்க்கை, அதிலிருந்து முடிவெல்லாம் வாழ்வுக்குரிய சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு கடவுளோடு பேசி பழகணும், அவரோடு நடக்க பழகணும், அவர் எதிர்பார்த்த அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், அத்தோடு அவங்களுமே அவர்கிட்ட சேரணுங்கிற காரியத்துக்கான அவர்கள் சந்திக்கிற சவால்கள், இந்த சாத்தானின் தடை, அவருக்கே இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு போய் பட்டுவாடை பண்ண வேண்டிய ஆண்டுடைய ஒரு அப்போஸ்தலனுக்கே ஏற்பட்ட தடைகள், சவால்கள், அதையும் வெளிப்படைத்தன்மையோடு அவர்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், சொல்லாமல் இல்லை. ஒன்று நான் புதுசாக சொல்ல முடியல, 2 விஷயங்களை தவிர அவ்வளோ உங்களிடத்தில் எக்ஸாஸ்டிவாக சொல்லியாச்சு. வளர்ச்சி, நம்முடைய ஜெபத்தில் வளர்ச்சி. அரைச்சமாகவே அரைக்கிறோங்கிற நல்ல வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது மாதிரி தான் ஜெபத்தில் ஜோடனையாக வார்த்தைகளை கோத்து சொல்லணுங்கிறத நான் எம்ஃபசைஸ் பண்ணல, பைபிளையும் இப்படி சொல்ல. அந்த ஒரு வசனமே எவ்வளோ உலகளாவிய சவாலான இருக்குது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் எப்படி நெஞ்சை படைச்சிக்கிட்டு ஆண்டுட்டு போய் இப்போதைக்கு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல முடிஞ்சதுனால தானே இவ்வளோ வேதத்தில் இவ்வளோ ரகசியங்கள் சொல்லி இருக்கிறவங்களுடைய சாட்சியாக, முன்மாதிரியாக, அத்தாட்சியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் யாரால முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. முடியும், நமக்கு பிரயாசப்பட இஷ்டம் இல்லை. அவ்வளோ வாழைப்பழ தோல் சோம்பேறிங்க, எல்லாம் ஈஸியாக கிடைக்கும், இலவசமாக கிடைக்கணும். இப்போ தான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஜெபம் ஆரம்பிக்கும்போது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலத்தில் உதவி செய்யலை, நமக்குன்னு பலம் இருக்குது. அது இருக்கோ இல்லையோ, பலவீனத்தை பார்த்து அதில் உதவி செய்ய முன் வராரு. நம்ம பலம் இருந்தாலும் பலவீனம் சொல்லிக்கிறவங்க, பலவீனத்தை பலவீனமாக காமிச்சிக்காமல் பாசாங்கம் பண்ணுறவங்க. இதான் இந்த லூட்டிலாம், இந்த வேஷம்லாம் சாமிக்கு தெரியும். ஆனால் he is constantly, incessantly volunteering himself to help us. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு பவுல் தீமோத்திக்கு சொல்கிறாரு. நாம் சரீர முயற்சி பண்ணல போல இருக்குங்கிற குற்றமனசாட்சியோ ஒரு தவிப்போ தான் நம்ம பெருசாக பூதாகரப்படுத்தி பார்க்குறோம். நம்ம முழுமையுமே தேவன் கையில் தரணும், நம்ம நேரத்தை தரணும், நம்முடைய விருப்பத்தை தரணும். அதெல்லாம் ஒரு பெரிய மரத்தை வெட்டி சாக்கிறத விட பெரிய வேலை, ரொம்ப உயிர் போகிற வேலை. மூச்சு பிடிப்பு ஆயிடுச்சு, கேட்ச் ஆகிடுச்சு, மசில் புல் ஆகிடுச்சு, கிராம்ஸ் இப்படிலாம் சொல்கிறோமே. நம்ம சுயத்தை ஆண்டட்டை விட்டு கொடுக்கறத உட்காந்து
விட்டு கொடுக்கணும். உட்காந்து பாருங்கள், உட்காரவே விட மாட்டான். உங்களுடைய ஆவி ஆன்மா சரீரமே உங்களை உட்கார விடாது. ரெண்டாவது இந்த சாத்தான் தடை பண்ணினா அவன் தான் சுற்றிட்டே அலையிறானே. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. வந்தோமா, கேட்டோமா, லேஸ் பாஸாக நுனிப்புலாம் மேறமா 4 வாக்கு தத்துவம் சொன்னோமா, அது இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, அதில் கனெக்ட் பண்ணி விட்டோமா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் லேம்ப்லாம் எரிய விட்டோமா, அது மாதிரி தான் யோசிக்கிறோம். நானும் வருஷம் பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்போது கூட இந்த பண்டிகை நேரத்தில் எல்லாத்தையும் கட்டுருவோம், இதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம். ஆனால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். அதுதான் மண்டைக்காயிற வேலை. கலட்டி வைக்கிறது யார் கட்டினோமோ என்ஜாய் பண்ணிட்டு ஜனங்க போயிடுவாங்க வேடிக்கை பார்த்துட்டு. சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சமைச்சதை திருப்பியும் எடுத்து வச்சு பாத்திரத்தை அலம்பி வச்சு, அதுதான் பெரிய சிக்கலான விஷயம். ஸோ our commitment is so weak, so wanting. ஆவியானவர் அந்தபடி என்னுடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால். அவர் நமக்கு ஒன்றும் தெரியல, நம்மக்கிட்ட சொல்லலை. நமக்கு தெரியும், ஏற்றபடி செய்ய தெரியாது. நமக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லலை, வாயில் வைக்கிற மாதிரி சமைக்க தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அது ஒரு தடவை இன்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுட்டு ஊருக்கே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நான் தான் எக்ஸ்பர்ட்டுன்ட்டு. இதுதான் கதைக்கே ஆகாது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற. இன்னதென்று கேட்கறதுக்கு 1000 தான் இருக்குது, ஆனால் இன்னதை தான் கேட்கணும் நமக்கு இன்னும் தெரியல. அப்போ நம்முடைய இந்த மன்றாட்டு வாழ்வு, இந்த சம்பாஷணை வாழ்வு, இந்த பகிர்தலின் வாழ்வு, இந்த புரிதலின் வாழ்வு, இந்த பொறுப்பை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது, என்னை பயிற்றுவீங்க, என் கரங்களை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவீங்க, என் கண்மலையான கர்த்தாவே நமக்கு சொல்ல தெரியல. அதை என்னமோ ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டோம், ஒரு வசனம் தெரியும் சொல்லிட்டோம், ஆனால் we don't engage ourselves. யாரும் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம அநேக விஷயங்களை யோசிக்கிறோம். நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் நம்ம அலையிறது, நம்ம ஜபத்துக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறத விட அதிகமாக இருக்குது. நம்ம இலக்கை நம்ம புரிந்து கொள்கிறதை விட நமக்கு அங்கீகாரம் கிடைக்குமாங்கிறதுல நம்ம நேரத்தையும் பிரயாசத்தையும் சௌக்கியத்தையும் புத்தியையும் திறமையும் அப்படியே நாசம் பண்ணிடும், ஊற்றி வீணாக போயிடுது. இலக்கை புரிந்து கொள்வதற்கு நெற்றி வேற நிலத்தில் உள்ள பாடுபட வேண்டிய ஒரு பிரயாசம் கொடுத்துட்டா போதும். நமக்கு இலக்கு தெரியும், அதை மாத்திரம் அடித்தா போதும், சுற்றி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. சில பயங்கரமான பேட்டை ரவுடி என்ன பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, சும்மா உலகத்தில் கேள்விப்பட்டது இல்லை, அந்த மாதிரி விஷயம் நடக்கிறத சித்தரித்து சினிமாவில் வந்து அதை பார்த்துருப்பீங்க. நேரம் அந்த வீட்டுக்கு தான் போவான். அது பெரிய ஊராக இருக்கும், பெரிய அத்தனை தெரு இருக்கும். அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் விசாரிக்கல, நேரம் அவன் வீட்டுக்கு போவான். இன்னொன்று ஒரு காலை நீட்டி அந்த கதவை உதச்சி அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டான். எங்கே அவன் தான் பார்ப்பான். அவங்க உடனே அவன் கழுத்தை பிடிப்பான், காலரை பிடிப்பான். இது வேடிக்கையாக இருக்கும்ல. இது உங்களுக்கு நான் சொல்கிறதா நான் நினைக்கல. தேடிக்கிட்டே இருக்கேன், நான் உருப்புறத்துக்கு வழியை காமிங்க, நான் விடுதலை பெறத்துக்கு வழியை காமிங்க, நான் கூர்மையாகிறதுக்கு வழியை காமிங்க. நான் ஜபத்தில் வெற்றி பெற என் ஜபம் கேட்க பண்ணும், என் ஜபம் உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஜீசஸ் ஏன் ப்ரே பண்ணார்? அவருக்கு என்ன ப்ரே பண்ணணும்னு அவசியமா? இதெல்லாம் அவருக்கு நம்ம அப்படியே ஐஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆக்கும், நீங்கள் நீதிமான், நீங்கள் தான் நீதியான கர்த்தராக்கும், எவ்வளோ சிக்கனாக்கும், இப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஒரு அசர்ற சாமியே கிடையாது. அவர் என்றைக்கு மனுஷனாக வரணும்னு நினச்சிட்டாரோ, தீர்மானம் பண்ணி வந்துட்டாரோ, அவர் ஜபம் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தீர்மானமாக தெரிஞ்சான். மரியாள் சொல்லி கொடுத்தாங்க, யோசேப்பு சொல்லி கொடுத்தாங்க, அது நமக்கு வேதத்தில் இல்லை. ஆனால் he realized it. அதனால் அவர் ஜெபம் பண்ணார்.
அவர் தான் வீட்டை விட்டு ஒரு 12 இயர்ஸில் ஒரு தடவை வெளியே வந்தார். அப்புறம் 30th இயரில் வெளியே வந்துட்டார். ப்ரே பண்ணார் தேவ சித்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால தான் அவர் பிதாவிட்ட பேசும்போது, பரலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. நம்ம தேவைகள் அடிப்படையிலே கேட்குறோம். தேவைகள் தான் நம்மளை அமுக்குது. தேவையானது ஒன்றேன்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு சொல்லிட்டு போகிறாருங்க. அவருக்கு என்ன, அவரே சர்வேஸ்வரன், அவரே சாமி, கடவுளுடைய மகன், இறை மகன். அவருக்கு என்ன தேவை இருக்கும்? அவரே பிரம்மச்சாரி. அவர் தனக்கா சொல்லிட்டாரு. பூமியில் நடக்கும்போது was he instructing himself, but he was receiving instructions through prayer. ஸோ நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதெல்லாம் மூல பாஷையில் அவ்வளோ வசனங்கள், அவ்வளோ இணை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பெருமூச்சு. ஆவியானவர் தாமே எனக்காக நீர் பிணைப்படுவீராகன்னு ஒரு வார்த்தையை, கனாகனம் மிக்க ஒரு ரொம்ப பொறுப்பு மிக்க ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட யோபு சொல்ல வேண்டியிருந்துச்சு. யோபு ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, நம்மளை கைவிட்டுருவாரா அப்படின்னு எவ்வளோ காரியங்களை பார்த்தா, யோபு தேவன் கைவிடல. ஆனால் தேவனுடைய வழி நமக்கு சரியாக புரியாத போது, தெரியாத போது, நம்முடைய கவலைகள் நம்மை நெருக்கும்போது, நம்முடைய துக்கங்கள் நம்மை ஆளும்போது, நம்முடைய பேராசை நம்மை கொல்லும்போது, நம்முடைய உண்மை நம்மிலே குறையும் போது, நம்முடைய பாசாங்கு அதிகரிக்கும் போது, எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது, எதுவுமே மதிப்பாக தெரியாது, எதுவுமே முக்கியமாக தெரியாது. நம்மளை மாத்திரம்தான் முன்னிறுத்தி பார்ப்போம். நமக்கு காது கேட்காது, கண்ணு பார்க்காது, சரீரம் உணராது. ஜீசஸ் யோபோட பாடுபடலையா? யோபு வேத நிபுணர்கள் 9 மாதம்தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும், 9 வருஷம், எத்தனையோ வருஷமாக இருக்கட்டுமே, சோ வாட். ஆனால் யோபனுடைய பாடுக்கும் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக சாபமானதும், அவமானம் அடைந்ததும், அந்தக்கேடு அடைந்ததும், நெற்றி வேர்வை நிறத்தில் விழ இரத்தமாக விழ பாடுபட்டார். யோபு அப்படி பாடுபடல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் உச்சத்தில் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படியே ஆகட்டும். கேட்போம், இந்த பாத்திரம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், இந்த பாத்திரம் அகன்றே தீர வேண்டாம், அப்பாலே போ வெளியேறு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. He was not exercising the authority over himself. தூங்காமல் கேளுங்க, கொட்டி தான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் அதில் வருத்தம் வேதனைலாம் இல்லை. எங்கே போகுது? சம்பாதிக்கிறலாம் பொத்த பையில் போடுற மாதிரின்னு குட்டி தீர்க்கரசி சொல்லலையா? ஒன்றும் தங்கலை. வேறு எங்கே ஆண்டவர் நம்ம கொடுக்குற எல்லா விவரமும் எங்கே போகுது? புத்தி மேய போகுது. மனம் திரும்பல் கேட்ட துக்கம் கனி இல்லை, திருத்திக்க இஷ்டமே இல்லை, பிரயாசப்பட இஷ்டமே இல்லை. என்னுடைய அபிப்பிராயத்தில் உலகம் 800 கோடி மக்கள்ங்கிறாங்க. இன்னுமே முன்ன பின்ன 810 crores எட்டி பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி கரண்ட் பாப்புலேஷன் ரேட்டில் 810 கோடியோ 800 கோடி மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறோம். யாராவது அடி வாங்கி சாக மாட்டானா? யாராவது யாராவது பலியாக மாட்டானா? எதை இழிச்சவாயினாவது மாட்டிக்க மாட்டானுன்னு எல்லாம் நடந்து போய் உலகமே முடிகிற தருவாயிலையும் இன்றைக்கி அப்படி தான் காத்துட்ருக்கோம். We are waiting for God to do something else. What is there for God to do?
ஒரு நாள்லாம் எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வேகத்தை அதுக்குள்ளே குத்தூசியை வச்சு குத்தி இதுக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குமா வசனம், ஏதாவது வெளிப்பாடு இருக்குமா? நமக்கு வெளிப்பட வேண்டிய எல்லாத்தையும் ஒன்று குறையாமல் 66 புத்தகத்தில் எழுதி கொடுத்துட்டார். நமக்கு தேவையில்லாதது, நாம் அறிஞ்சிக்க வேண்டாதது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ எழுதி கொடுத்ததே நமக்குரியதே நமக்கு புரியல. நமக்குரியதை இன்னொன்று பாருங்கள், ப்ரேயர் தான் எவ்வளோ ஒரு புனிதமான கருதுகிறோம், ஒரு மேன்மையான விஷயம், ஒரு மரியாதையான விஷயம், ஒரு மிகவும் பண்பான விஷயம், ஒரு மாட்சிமையான விஷயம். இட்ஸ் அன் ஆனரபிள் எக்ஸசைஸ். ஆனால் அதில் நாம் பொறுப்பாளியாக இருக்க விருப்பப்படல. நமக்கு கொடுக்கப்பட்டதை செய்யாமல் நமக்கு வேண்டாததெல்லாம் இந்த ஜெபத்தில் ஆண்டவரை கேட்போம். யோசித்து பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது நமக்கு தெரியாமையா இருக்குது. 40 வருஷமாக கடல் கத்திரிக்காயை தூக்கி எறின்னு தான் சொல்லிகிட்டே இருக்கேன், வார்த்தைக்கு வார்த்தை. பொது அறிவில் நம்ம மனசாட்சியில் ஆண்டவர் எழுதலையா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு, எதை பார்க்கக்கூடாது, எதை கொடுக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சராசரியான அளவுக்கு. லெட்ஸ் நாட் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம்ஸ், ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ், ஈவன் லிட்டில் பிலோ ஆவரேஜ். தெரியாதா? நமக்கு தெரியும். ஆம்பளை பிள்ளைக்கு தெரியாதா? பொம்பளை பிள்ளைக்கு தெரியாதா? பிள்ளையானவனே அவன் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதில் அதை கைவிடாது இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. How far have you grown? எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துருக்கீங்க? பிள்ளை வளர்க்குறோம், சொல்லிக் கொடுக்குறோம், டைரெக்டாக இன்டைரக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து கவனம் செலுத்திலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பிள்ளைக்கு வளர்ச்சியை கொடுக்குறோமோ எல்லா விதமான உதவியும் தந்து பிள்ளையை வளர்க்கும்போது எந்த பிள்ளை அதை புரிஞ்சிக்குதோ, எந்த பிள்ளை அதை மதிக்குதோ, எந்த பிள்ளை அதில் சந்தோஷப்படுதோ, எந்த பிள்ளைக்குள்ளே சொல்லி கொடுத்த புத்தியாச்சும் சொந்த புத்தி இல்லாட்டாலும் சொல்லி கொடுக்குற புத்தி வந்த விற்பாடு அந்த பிள்ளை பெற்றோர் இடத்துல திரும்பி அதே சராசரியான அளவுக்கு சற்று குறைவாவது நன்றியாக இருக்கும், புரிஞ்சிக்கும், வளரும். தனக்கே உதவி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா ஐம்புலன்களும் நல்லா வேலை செஞ்சு இருக்கும்போதே கை கால் வழங்காத பிள்ளை மாதிரி இருக்காது, புத்தி பேதலித்த பிள்ளையாக இருக்காது. வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கொழுப்பு, திமிரு, கேடு, துர்ப்புத்தி, சாத்தான் சொல்லலாம். அதை சாத்தான் தடை பண்ணினான்னு சொல்லலாமா? இல்லை. அப்போது இது மாதிரி விஷயம் கேட்கவே உங்களுக்கு சுதி இறங்கின மாதிரி இருக்குது. இப்போ கர்த்தர் உங்களுக்கு எல்லா 365 வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ உடனே ஆவி உயிர்த்த மாதிரி இருக்கும். நான் அந்த பொய் சொல்லி கழுத்தாக இருக்கிறது எனக்கு தெரியாத, எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் ஜபத்தில் வளர்ச்சி இருந்தால் நீங்கள் எப்போயும் இங்கே தான் கூட்டத்துக்கு வந்து 21 நாளோ 210 நாளோ 200 வருஷம் இருக்குன்னு அவசியம் இல்லை. யூ கேன் straight away have your conversation with God. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் கையில் ஒரு பம்பரமாக இருப்பீங்க, ஒரு கருவியாக இருப்பீங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் தேவனோடு நெருங்கி பழகினவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த புதிய பாட்டில் வாசிக்கிறது போல பானப்பலியாக வார்க்கப்பட்டு போயிருக்காங்க. They have offered themselves up. அவங்க என்ன அறிவு பெற்றிருந்தாங்களோ, என்ன கிருபை பெற்றிருந்தாங்களோ, என்ன ஒத்தாசை உதவி பெற்றிருந்தாங்க, இந்த ஆவிக்குரிய வார்த்தையெல்லாம் சொல்லாமல் நடைமுறை வாழ்வில் சொல்லுங்கள், என்ன விதமான கவனத்தை ஆண்டவரத்திலிருந்து பெற்றாங்களோ, என்ன விதமான உதவிகளை தேவனத்திலிருந்து பெற்றார்களோ அந்த உதவிக்காக தங்களை முழுசாக ஒப்பு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் படித்து கற்றுட்டு வந்து எதையும் செய்யலை. தப்பு பண்ணினதோடு உணர்ந்துட்டாங்கன்னா மனம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க கிழடு கெட்டைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, கைமண்களாக இருந்தாலும் சரி, அவங்க சிறையிருப்பில் இருந்தாலும் சரி,
அவங்க காலத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஈடுபாடுக்காக அவங்கள உருவாக்கின அந்த காரியத்துக்காக விட்டு கொடுத்து இருந்தார்கள். அவசரப்படலை. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலான்னு இருக்கலை. யாக்கோபு சொல்கிறாரு, விவசாயி விதைச்ச பின்ன அறுவடை வரணும், முன்மாறி பின்மாறி வரணும்னு சொல்லி அவன் நீடிய பொறுமையோடு காத்திருப்பான். அப்போது நம்ம ஜெபத்தை பிசாசு தடை பண்ணினான் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல ஒரு காரியத்தை நம்ம தரிசனத்தை அவன் குறி வைக்கிறான். தரிசனங்கிறது ஒரு ஆவிக்குரிய வார்த்தையாச்சு. அது தோ இட்ஸ் ஆல்சோ எ செக்குலர் வேர்ட். விஷன், திட்டம். ஜபத்தில் நமக்கு என்ன திட்டம் இருக்குது? சும்மா அடித்து விடுவோம். 10க்கு என்ன 1000 குறிப்பு, 1000 ஜப குறிப்புகள், 10,000 ஜப குறிப்புகள், 10,000 ஸ்தோத்திர பலி. 1000 ஸ்தோத்திர பலி தான் அவர் ஆரம்பித்தார். நீ உங்களுக்கு 1000 தான் தெரியுமா, நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தர் எழுதாங்க. எத்தனை ஸ்தோத்திர பலி போனாலும் ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திரம் சொன்னவனுக்கு தான் கிருபை பெருகிச்சா, ஸ்தோத்திரம் சொன்ன அந்த மக்களுக்கு தான் கிருபை பெருகிச்சா? இப்படி பார்க்குறீங்க வரைக்க என்ன கிருபை பெருகிச்சு, என்ன கிருபை குறைஞ்சிச்சு? ஸ்தோத்திரத்தினாலே கொஞ்சம் குறைய எல்லாமே பரிசுத்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கவனிங்க. என்ன இப்படி பார்க்குறீங்க? முக்காடு போட்டுக்கிட்டா நீங்கள் அப்படியே தேவதைகள் நினச்சிறீங்க, அதுக்குள்ளே மறைஞ்சிட்ருக்கீங்க. யோசிங்க. உங்கள் ஸ்தோத்திரத்தால், ஒவ்வொருத்தருடைய ஸ்தோத்திரத்தால், ஆணோ பெண்ணோ வாலிபனோ கன்னிகையோ ஊழியனோ விசுவாசியோ, நம்ம எல்லோரும் ஒன்று தான். எனக்கு இந்த வேலை, உங்களுக்கு அந்த வேலை, அவ்வளோதான். நான் ஒரு வேலைக்காரன், நீ உங்களுடைய வேலை வேறு, என் வேலை வேறு, அவ்வளோதான். நம்முடைய திட்டத்தை அவன் குலைக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The book of Acts of Apostles, chapter 9, verse 31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நாம் நடந்து பெருகணும், நாம் பெருகணும். நாம் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற பரவி போக வேண்டிய எல்லா எல்லையிலும் நாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து போய். இதுதான் தரிசனம். ஒரு சபையின் தரிசனம் என்ன? சபையில் நீ ஒரு அங்கம், நீ இயேசு தலை, கழுத்திலிருந்து ஒவ்வொரு பகுதி இயேசு தலை. அதை நம்ம பிடிக்க முடியாது. we can't be. So from neck down the shoulders to the soles of our feet, we are all members, external and internal members. இந்த சபைக்குள்ளே இருக்கிற முதல் நிலை கடைநிலைன்னு இப்படி ஒன்று இல்லை. இருக்கிறோம் ஒரு காலகட்டத்து நிமித்தம், இல்லை அந்த மாதிரி விஷயத்தில். அதனால ஒன்று சீனியர் ஜூனியர்னா வேறு வசதி மட்டம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த முதலாம் வந்த நாள்லேருந்து முதலாவது விசுவாசியிலேருந்து கடையான விசுவாசி வரைக்கும் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும்? சமாதானத்தை பெற்று நடக்கணும். சமாதானம் இல்லை, சமாதானத்தை கொடுக்குறாரு. சமாதானத்தை பெற்று பக்தி விருத்தி அடைந்து, பக்தி மரியாதை அவ்வளோதான். நம்ம ஸ்லோகம் ஓத தெரியும், மந்திரம் ஓத தெரியும் அப்படிங்கிறது இல்லை. பக்தி அதாவது இறைவனுக்கு சமமான, இறைவனுக்கே உரித்த, இறைவனுக்கு அடுத்த, இறைவனுக்கு சொந்தமான, அவரிடத்தில் அதை போய் சேர வேண்டிய அந்த விஷயங்களை மனதிலே மையமாக, முதன்மையாக, முக்கியமாக கொண்ட ஒரு வாழ்க்கையின் போக்கு, ஒரு உறவு, ஒரு ஈடுபாடு, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் அதை வைத்திருப்பது, பத்திரமாக வைத்திருப்பது. that's reverence, that's godliness, that's honor, that's respect. பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தாவியான கொடுக்குற ஆறுதலோடு, இதை தான் அவன் டார்கெட் பண்ணுறான்.
நாம் முதல்ல சபைன்னு நமக்கு இன்னும் உணர்வு இல்லை. 100% 24 மணி நேரம் இல்லை. சபைனா நம்ம கட்டடம்னு மனசில் ஆயிடுச்சு. இல்லைன்னு சொல்கிற மனுஷனை கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாக இருப்பதில்லைன்னா சொன்னாலும் அதெல்லாம் ஏத்தமாக சொன்னாலும் நாம் சரீரத்துக்குள்ளே அங்கம் புற அங்கம் உள்ளான ஒரு மறைந்து இருக்கிற அங்கம் அப்படிங்கிற ரியலைசேஷன் இல்லை. அதனால் நமக்குலாம் என்ன இல்லை, இன்னும் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லை. ஒவ்வொன்றும் துண்டாக தொங்குது, இல்லை இல்லாமல் இருக்குது, ஒன்று வெளியே போயிடுது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆறுதல் நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து இப்படி வாழு, நடந்து பெருகு, ஒன்றால் நடக்க முடியும். நம்ம சப்பானியாக உட்காந்துருக்கோம், இல்லை தூக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை சாத்தான் அட்டாக் பண்ணுறான். நானே உன் கூட வரேங்கிறாரு. நம்ம ஊருக்கு போய் 4 காரியம் நல்ல காரியம் செய்யவும் ராஜ்யத்தை பரப்பவுங்கிற கடமை நம்ம மேலே இருந்தாலும் முதல்ல நமக்குள்ளேயே தெம்பு இல்லை. நடைப்பிணமாக ஆண்டரை தேடி வரீங்க, சுதி குறைஞ்ச மாதிரி தேடி வரீங்க. வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மிகவும் ஆவலாக இருந்தேன், ஆசையாக இருந்தேன். ஒரு ராஜா சொல்கிறான். அவன் சொல்லும்போது அவன் ஒன்றும் இடையன் அல்ல, கடையன் அல்ல. இடையன் கடையன்மா இந்த காலத்தில் தாவீது எழுதின சங்கீதங்கள் வேறு, இந்த சங்கீதத்தை அவர் இது ஆரோகண சங்கீதம். இட்ஸ் ஒன் ஆஃப் த சாம் ஆஃப் அசென்ஸ். ஹி வாஸ் இன் தி ஹைட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. அதான் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லுவேன், உண்மையாக அரசாண்டாரா இல்லையா, அந்த அரசு பணியே வேலை பார்த்ததில்ல போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் சாமி சாமி சாமி, எப்போ பார்த்தாலும் தேவாலயம், எப்போ பார்த்தாலும் அவருடைய சமூகம், இப்படி தான் அவர் இருந்திருக்காரு. ஏன் இதாக குறைஞ்சி போச்சா அவருக்கு? அன்னைக்கு அவர் தன் வாழ்க்கையை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ, எவ்வளோ வேண்டாத அருவருப்பான எல்லாம் மீறுதலான தரங்கட்ட ஜனமாக அவர் சந்ததி இருந்தாலும் கர்த்தர் தாவீது நிமித்தம் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ணின உடன்படிக்கை. அப்பத்திலிருந்து அந்த லைனில் ஆண்டர் வந்ததுனால ஒரு மனுஷன் எல்லா போராட்டத்தோடு எல்லா ஏற்றத்தாழ்வோடு தேவனை மையப்படுத்தி வாழ்ந்ததுனால புசுக்குன்னு நொடிக்கு நொடி தேவன் பக்கமாக திரும்பிடுவார். வர்றது போகிறது அவருக்கு விரோதமாக தொடுக்கப்படுகிற ஏவுகணைகளை போன்ற வார்த்தைகளோ சம்பவங்களோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் ஹிட்டான பிற்பாடு தான் ஐயோ உடனே ஏய் வரேன்டா அப்படின்னு யோசிக்காமல் ஆண்டட்ட திரும்பி வாழ்ந்து இருந்ததுனால தேவனும் சில உடன்படிக்கைகளை நிபந்தனையோடு தாவீதுக்கு பண்ணார். நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினது போல உன் பிள்ளைகள் என் உடன்படிக்கை கை கொண்டு வாழ்வார்களானால் இந்த சிம்மாசனத்தில் அவங்க உட்காராமல் போகிறதில்ல, நான் அதை பார்த்துக்குவேங்கிறாரு. ஜபந்தான் கான்வர்சேஷன். அவர் என்ன இப்போ பார்த்தாலும் நம்ம அவருக்கு என்ன 1000 ஸ்தோத்திர பலி எதுன்னு தெரிஞ்சா? Was there any Bible study? Was there any external explicit church? இந்த ராயல் சர்ச்னு அரச குடும்பம்லாம் வரத்தக்கதாக இந்த இங்கிலாண்டில் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஆபின்னு ஒன்று இருக்குது, உள்ள வின்சர் கேசலுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது, சென்ட் ஜார்ஜ் கெத்தீட்ரல். அங்கே குவீன் மதரும் அவங்க வீடு மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அரசு பணியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் தான் வருவாங்க. காமன் மேன் அதுக்குள்ளே போகவே முடியாது, அந்த எல்லைக்குள்ளே போக முடியாது. இப்போ நமக்கு எல்லாமே திறந்த வாசல். We are so permitted to go right into the Holy of Holies. யோசிங்க, இதையும் செய்யுங்கள் அதையும் விட்டு விடாதீங்கன்னு சொன்னது போல் இந்த ஜபங்களையும் நாம் செய்யணும். காற்றை ஓட்டுறது போல் வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. ஆனால் அவர் விரும்புகிற நீதி, நியாயம், விசுவாசத்தை காமிக்கணும். ஆமென். Praise the Lord. Will you find that intimate place in God's heart? தேவனுடைய இதயத்தில் அந்த நெருக்கமான இடத்தை பிடிப்பியா? பொறுப்புக்கு வருவியா? ஒன்று எவ்வளோ தான் சொன்னால் நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டேன்.
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எக்ஸாஸ்டிவாக சொல்லியாச்சு. திருப்பி திருப்பி வேறு கோணத்தில் வேறு விதமாக ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் சுயத்துக்கு சாவீங்களா? அது முடிஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பவுலுக்கு அது என்றைக்கு கரெக்டாக நடந்துச்சுன்னு தெரியல, எக்ஸாக்டாக அந்த டைம் க்ரோனாலஜிக்கல் டைம் தெரியல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அவர் எப்பயுமே ஓவர் டிரைவ் தான். பவுல் தலைக்கு எப்பயுமே கோடிகள் தான், கோடிகள் தான். அவனை பிடிடா அவனை மாட்டினா குடிச்சு இவ்வளோ உங்களுக்கு வெகுமானன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ளெக்ஸ் தான். எங்கள் ஊர் பூரா ஃப்ளெக்ஸ் ஒட்டிட்டு போனீங்க தான் வரான், உலகத்தை கலக்கிறான் வரான், அப்படி உசுரோடு பிடிச்சேன் இவ்வளோ காசு, செத்தாலும் உசுரோடு இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தீவிரவாதி. நம்மளை யாராவது அப்படி தேடுறாங்களா இந்த எல்லையில்? ஆர் வி எ டெரரிஸ்ட் ஃபார் காட்? ஹே, அதை பிடி, ஜபம் பண்ணாமல் விடு, அதை துதிக்காமல் விடு, கோயில் போகாமல் விடு. அது ஏதாவது முட்டி போட்டுச்சுன்னா என் தலை உருளும். யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. சோத்திரம். நம்ம இருக்கணும். இல்லைங்கிற இப்போ எனக்கு நேற்று ரொம்ப சங்கடமான விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரியும் நம்ம பிரச்சனை, ஆனால் நம்ம பிரச்சனை வளர்த்திட்டே இருந்தால் தான் உதவித்தொகை பெற்றுகிட்டே இருப்பான். கவர்மெண்ட் கேவலமான, கோச்சிக்காதீங்க, கேவலமான வாழ்க்கை. ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டே இருந்தால் தான் உதவித்தொகைகள் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கலாம். இன்னும் ரோடு ஒழுங்காக போடாதனால தான் திரும்பி சாங்ஷன் ஆகும். எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டுட்டா அப்புறம் எதுக்கு வேற ஒரு பணிக்கு நம்ம செலவு பண்ண முடியாமல் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பயங்கர உச்சகட்டமான வெளிப்பாடு பைபிளில் இருக்கிறத விட. சோத்திரம். We constantly make ourselves beggars, dependent people. Shame on us. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். நம் தரிசனத்தை நீர்த்து போக செய்கிற, உயர்த்தமாக்குகிற, வீணடிக்கிற, சிதறி போக செய்கிற, சிதறண்டு போக செய்கிற, நம்முடைய தராதரத்தை கவிழ்த்து விடுகிற, சரிந்து விழ செய்கிற பிசாசின் யுக்திகளை நாம் மிதிப்போம், விரட்டி அடிப்போம், இடம் கொடாமல் இருப்போம். உணர்வுள்ளவர்களாய் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். லெட்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்கும் காத்திருக்க வேண்டாம், யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாம். உங்களால் செய்ய முடிஞ்ச, உங்களுக்கே உண்டான டேமேஜை நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிழையை சீர்திருத்தி கொண்டு சீராக நிற்பீர்களானால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஏகுமுறை வழிமுறை தெரியும். அதை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லலாம், சகோதரிக்கு சொல்லலாம், நீங்கள் விரும்புகிறவர்கள் சொல்லலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஏற்பட்ட யாராவது மிகவும் சுருக்கமாய் நன்றி சொல்லி ஜெபிப்போம்.